So the borders of Petit's triangle. இப்போ பெட்டிட்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இப்போ இந்த நோட்ஸ் முதலே கொடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ட்ரையாங்கிள். இந்த எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் த போஸ்டீரியர் ரீஜன். அப்போ இதுக்குன்னு சில பார்டர்ஸ் இருக்குது, ஆன்டீரியர், போஸ்டீரியர், கீழே பேஸு, அந்த மாதிரி தேர் இஸ் அ பார்டர்ஸு. இப்போ லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை வி கால் இட் ஆஸ் அ பெட்டிட்ஸ் ட்ரையாங்கிள். சரியா? அப்போ இதுக்கு பின்னாடி பின்பக்கமாக வந்து லாட்டஸ்மஸ் டார்சை மசில் இருக்குது. இதோட ஃப்ரண்டில் ஆன்டீரியர்லி வந்து என்ன இருக்குது? டயக்ராம் பார்த்து சொல்லுங்கள். வாட் இஸ் ப்ரெசன்ட் ஆன்டீரியர்லி? உள்ளே இருக்கீங்களாப்பா? ஸோ எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில் வந்து இல்லை ஆன்டீரியர்லி எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில், போஸ்டீரியர்லி வந்து லாட்டிஸ்மஸ் டார்சை, கீழே இன்ஃபீரியர்லி பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இந்த க்ரஸ்ட்டு. என்ன க்ரஸ்ட் அது? இலியாக்கு க்ரஸ்ட்டு. ஸோ பேஸில் வந்து இலியாக் க்ரஸ்ட் இருக்குது. அங்கே வந்து இன்டர்னல் ஆப்ளிக் மசிலும் அங்கே இருக்கும். ஸோ அந்த சின்னதாக இந்த டயக்ராமில் ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் தெரியுது இல்லையா? தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பெட்டிட்ஸ் ட்ரையாங்கிள். எதுக்காக இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, இதுக்கு இன்னொரு பேர் லம்பார் ட்ரையாங்கிள். இப்போது ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, அந்த லம்பார் ரீஜனில் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சுப்பீரியர் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது, இன்ஃபீரியர் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த நம்ம பெட்டிட்ஸ் ட்ரையாங்கிளை வந்து வி கால் இட் ஆஸ் இன்ஃபீரியர் லம்பார் ட்ரையாங்கிள். சரியா? சுப்பீரியர் கிடையாது. இட் இஸ் கால்டு இன்ஃபீரியர் லம்பார் ட்ரையாங்கிள். இது கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஆக்சுவலாக சூப்பர்ஃபிஷியல். இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? எதுக்கு சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது? எதுக்கு சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா, அந்த லம்பார் ஜென்ஃபில் ட்ரையாங்கிளுக்கு சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது. ஓகேயா? இப்போ ஏன் இதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னா, மோஸ்ட்லி அங்கே ஹெர்னியேஷன் நடக்காது. மோஸ்ட்லி த ஹெர்னியேஷன் வில் நாட் பி டன். த ஹெர்னியேஷன்னா என்னது? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி இன்னொரு இடத்துல போயிட்டு தேவையில்லாமல் போய் லொக்கேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு ஹெர்னியேஷன். ஓகேயா? அப்போ மோஸ்ட்லி இங்கே நடக்காது ஹெர்னியேஷன். பட் சம்டைம்ஸ் வெரி ரேர்லி இந்த இடத்துல ஹெர்னியேஷன் நடக்கலாம். ஸோ அப்படி ஹெர்னியேஷன் நடந்துச்சுன்னா தென் தட் இஸ் கால்ட் ஆஸ் பெட்டிட்ஸ் ஹெர்னியா. அதுக்காக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரேராக கேட்ட அந்த ஒரு 2 மார்க் கொஷின் இது. ஸோ இதோட ஆன்டீரியர்லி என்ன இருக்குது, போஸ்டீரியர்லி என்ன இருக்குது, அதோட பேஸ், இந்த ட்ரையாங்கிளோட பேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு, இதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஹெர்னியா அப்படிங்கிறத சொல்லலாம். ஆல்வேஸ் த ஹெர்னியா வில் நாட் கெட் ப்ரொலாப்ஸ்ட் இன் திஸ் பிளேஸ். வெரி ரேர்லி த ஹெர்னியா அக்கர்ஸ். ஸோ தட் ஹெர்னியா இஸ் கால்டு பெட்டிட்ஸ் ஹெர்னியா. நெக்ஸ்ட்டு இது வந்து அடுத்த கொஷின் என்னென்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம். இது என்ன? இப்போது டியோடினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு கீழே இருக்குது? ஸ்டொமக்குக்கு அடுத்து வந்து நமக்கு டியோடினம் வரும் இல்லையா? ஸோ டியோடினம் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட 3 பார்ட்ஸ் என்ன? டியோடினம், ஜெஜுனம், ஈலியம் அப்படின்னு 3ஆக பிரிப்போம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் டியோடினம். அப்போ டியோடினமை வந்து ஏன் செகண்ட் பார்ட்னா அதை மொத்தம் நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஜென்ரலாக டியோடினமை நம்ம சும்மா படிக்கிறதுக்காக, ஈஸியாக படிக்கிறதுக்காக ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அண்டு ஃபோர்த் பார்ட் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். இந்த சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த சி ஷேப் ஸ்ட்ரக்சரை தான் வி கால் இட் ஆஸ் அ செகண்ட் பார்ட்டு. ஸோ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தில் ஒரு 2 முக்கியமான ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும். அது என்ன முக்கியமான ஸ்ட்ரக்சர்னால், ஒன்று லிம்ஃப், அதாவது லிம்ஃப் இல்லை, பைல் ஜூஸ், லிவர்லேருந்து வரக்கூடிய பைல் ஜூஸ் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பேன்க்ரியாட்டிக் ஜூஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ரீஜனில் தான் என்ட்ரி ஆகும். ஸோ வாட் ஆர் த பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம் அப்படின்னா இது ரெண்டும் தான். இது ரெண்டும் பைல் ஜூஸ் என்ட்ரி ஆகிற பிளேஸும் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ட்ரி ஆகிற பிளேஸும் தான். இதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன அப்படின்னா மைனர் டியோடினல் பாப்புலே. இதெல்லாம் என்ன அப்படின்னா பேன்க்ரியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில்
அந்த பேன்க்ரியாஸில் இப்போ இதில் பார்த்தீங்களா சென்ட்ரல் அந்த ரெட் கலரில் வந்து ஒரு டக்ட் மாதிரி இருக்குது பேன்க்ரியாஸில். சைடில் எல்லாம் குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பேன்க்ரியாஸ்லேருந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற பேன்க்ரியாட்டிக் ஜூஸு அங்கேருந்து கலெக்ட் ஆகி 2 டக்ட் மூலமாக வரும். என்ன அப்படின்னா மேஜர் டக்ட் அண்டு மைனர் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 டக்ட் வழியாக வந்து அது டியோடினத்தில் 2 இடத்துல உள்ளே வரும். கான்செப்ட் புரியுதா? டியோடினத்தில் 2 பிளேஸில் உள்ளே வரும், ஒரு இடத்துல மட்டும் வராது. பேன்க்ரியாஸ்லேருந்து 2 கனெக்ஷன் இருக்குது டு தி டியோடினம். அப்போ மைனர் பாப்பில்லே அண்டு மேஜர் டியோடினல் பாப்பில்லே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீஜன் மைனர் டக்ட்டு மேஜர் டக்ட்டுன்னு 2 இருக்கும். அந்த 2 டக்ட்டுமே வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தில் தான் வந்து மீட் ஆகும். கிளியர்? அப்போ பேன்க்ரியாட்டிக்கில் இருந்து 2 கனெக்ஷன் வருது, லிவரில் இருந்து ஒரு கனெக்ஷன் வருது. ஸோ லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பைல் ஜூஸ் வந்து இட் என்டர்ஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம். பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் ஆல்சோ என்டர்ஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம். அதை தான் உங்களுக்கு வந்து இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் அ மைனர் டியோடினல் பாப்பில்லே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேஜர் டியோடினல் பாப்பில்லேயும் அங்கே தான் ஓப்பன் ஆகும். ஸோ மைனர் டியோடினல் பாப்பில்லேயும் அங்கே தான் ஓப்பன் ஆகும். இது ரெண்டுமே எதோட ஓப்பனிங்னா பேன்க்ரியாஸ்லேருந்து டியோடினத்துக்கு வரக்கூடிய ஓப்பனிங். சரியா? அப்போ லிவர்லேருந்து வரக்கூடிய ஓப்பனிங் பேர் என்னவா இருக்கணும்? லிவர்லேருந்து வரக்கூடிய இந்த ஓப்பனிங் பேர் என்ன? பைல் டக்ட் இல்லையா? லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த ஓப்பனிங், அந்த லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த டக்ட் பேர் என்ன? பைல் டக்ட். அது வழியாக தான் பைல் ஜூஸ் வரும். ஸோ பைல் டக்ட் அண்டு பேன்க்ரியாட்டிக் டக்ட் ரெண்டுமே செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தில் வந்து முடியும். ஸோ திஸ் இஸ் த என்ன அப்படின்னா இந்த ஓப்பனிங்ஸ் ப்ரெசன்ட் இன் த செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம். 2 மார்க் கொஸ்டின். அடுத்து த கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் யூரிட்டர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸு. இப்போ நம்ம கிட்னி எடுத்திருக்கோம், கிட்னிக்கு அப்புறம் யூரிட்டர் வருது, யூரிட்டர் போய் பிளாடரில் போய் ரீச் ஆகுது. அப்போ இந்த யூரிட்டர் வந்து ரொம்ப சின்ன டியூப், ஒரு 3 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் அதோட டியூப், அதோட சைஸ் இருக்கும். அப்போ இதில் எப்படி அடிக்கடி வந்து இந்த கல் அடைக்குது, வி கால் இட் இல்லையா, கொலோக்கியலாக யூரின் வரலை அப்படின்னா கல் அடைச்சிருக்கு. அப்போ அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா யூரிட்டர் வந்து ஒரு 3 இடங்களில் அதுவாகவே சுருங்கி இருக்கு. எந்த இடம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூரிட்டர் ஆரம்பிக்கக்கூடிய இடம் பெல்விஸ், கிட்னியோட பெல்விக் ரீஜன்லேருந்து ரீனல் பெல்விஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இடம். ஸோ வி கால் தட் பிளேஸ் அஸ் பெல்வி யூரிட்ரிக் ஜங்ஷன். வி கால் தட் பிளேஸ் அஸ் பெல்வி யூரிட்ரிக் ஜங்ஷன். அடுத்து என்னென்னா இந்த அப்படி கீழே இறங்கி வரும்போது இந்த நடுவில் ஒரு என்ன இருக்குது, காமன் இலியாக்கு ஆர்ட்ரி இருக்குது. அது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பிரியும் இல்லையா? இன்டர்னல் இலியாக்கு எக்ஸ்டர்னல் இலியாக்கு அந்த மாதிரி பிரியும். அந்த இலியாக் ஆர்ட்ரி, அந்த இலியாக் ஆர்ட்ரி வரக்கூடிய அந்த இடங்களில் அந்த இலியாக் ஆர்ட்ரி வந்து அந்த யூரிட்டர் பக்கத்தில் வர்றப்ப அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது அட் த கிராசிங் ஆஃப் த காமன் இலியாக் ஆர்ட்ரி அங்கே வந்து அந்த யூரிட்டர் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 3வது கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குன்னா யூரிட்டரில் வந்து உள்ள நுழையிற இடத்துல. இப்போ ஒரு இடத்துல ஒரு டியூப்பை கொண்டாந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்சர்ட் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கும், கொஞ்சம் சுருங்கி தான் அது உள்ளே போகும். அப்போ பிளாடரில் அந்த யூரிட்டர் வந்து நுழையிற இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ தட் சைட் இஸ் கால்டு என்னது? அந்த பிளாடருங்கிறதுனால வி கால் இட் அஸ் வெசைக்கிள். அதாவது யூரிட்ரோ வெசைக்கிள் ஜங்ஷன். யூரிட்டோ அப்போ 3 ஜங்ஷன் இருக்குது. என்ன? யூட்டிரோ பெல்விக் ஜங்ஷன், இன்னொன்று என்னது? கிராசிங் ஆஃப் காமன் இலியாக் ஆர்ட்ரி, 3வது என்னது? யூட்டிரோ வெசைக்கிள் ஜங்ஷன். இந்த 3 ஜங்ஷன்லையும் யூரிட்டர் வந்து கொஞ்சம் லேசாக சுருங்கி இருக்கும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்கும். ஸோ தட் லீட்ஸ் டு தீஸ் ஆர் த 3 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் யூரிட்டர். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 இடங்களில் தான் மேஜராக அந்த கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹவ் டு கால் இட் ஆஸ் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ். அது போய் அங்கே அடைக்கும். தென் நெக்ஸ்ட் கொஷின், டெண்டோ அகிலிஸ், அகிலிஸ் டெண்டான். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹீல் கார்டு. எல்லாருமே அவங்களோட காஃப் மசில்ஸ், உங்களோட காஃப் மசில்ஸ் கெண்டங்கால் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, கெண்டக்கால் சதை. ஸோ தட் இஸ் கால்ட் தி அகிலிஸ் டெண்டான் ஆர் த ஹீல் கார்டு. இதுக்கு இன்னும் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்.
நிறையா ஃபில்மில் பார்த்துருப்பீங்க, இல்லை சில இதில் கேட்டிருப்பீங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் தே வில் கட் தி டெண்டோ அக்கிலஸ். அவங்கள குப்புற படுக்க வச்சு பின்னாடி வந்து அந்த ஹீல் கிட்டக்க தே வில் ஜஸ்ட் கட் தி டெண்டோ அக்கிலஸ். டெண்டோ அக்கிலஸை கட் பண்ணிட்டா என்னாகும்? ஹீ வில் நாட் பி ஏபிள் டு வாக் ப்ராப்பர்லி. நொண்டி நொண்டி நடப்பாங்க. ஏன்? திஸ் மசில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். அப்போ இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே வந்து அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெண்டோ அக்கிலஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 3 மசில்ஸ், அங்கே இருக்கக்கூடிய 3 மசில் பிஎஸ்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்ஜி பிளான்டாரிஸ், சோலியஸ், கேஸ்ட்ரோக்னிமியஸ். இந்த 3 மசிலும் சேர்ந்தது தான் டெண்டோ அக்கிலஸ். அப்போ அந்த 3 மசிலை பற்றி நீங்கள் அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை, ஆக்ஷன் எழுதிட்டிங்கன்னா அக்கிலஸ் டெண்டான் 2 மார்க்கில் கேட்டதுக்கு நீங்கள் அதுக்கு முடிச்சிடலாம். ஸோ இதில் வரக்கூடிய அப்ளைடு ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஹீல் பெயின், குதிங்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இது போய் இந்த 3 மசிலுமே போய் கால்கேனியத்தில் தான் போய் இன்சர்ஷன் ஆகுது. ஸோ கால்கேனியத்தில் இன்சர்ஷன் ஆகிற இடத்துல அந்த இடத்துல சம்டைம்ஸ் தேர் வில் பி டெபாசிஷன் ஆஃப் ஓவர் ஆஃப் கால்சியம், கொலஸ்ட்ரால். அந்த கொலஸ்ட்ரால் போய் அங்கே போய் டெபாசிட் ஆகும். ஸோ அது ஒரு போன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகும். ஜஸ்ட் இட் வில் பிகம் திக். ஸோ தட் வில் லீட்ஸ் டு பெயின். ஸோ தட் இஸ் கால்டு ஜாந்தோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் கால்டு ஜாந்தோமாஸ். இப்போ தனித்தனியாக இதோட ஆரிஜின் இன்சர்ஷன் பார்க்குறோன்னா பி ஃபார் பிளான்டாரிஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிளான்டாரிஸ் எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ஆரிஜினேட்டட் அட் தி lateral supracondylar ridge of the femur. இன்சர்ஷன் வந்து எல்லாமே இந்த 3 டெண்டானுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு இட் இஸ் கெட்டிங் இன்சர்ட்டட் இன்டு த கால்கேனியம் அப்படின்னு சொல்லிடலாம். போஸ்டீரியர் கால்கேனியம்னு சொல்லிடலாம். ஆக்ஷன் 3 மசிலுக்குமே ஆக்ஷன்ஸ் வந்து பிளான்டார் ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஆங்கிள். இந்த சோலியஸ் கேஸ்ட்ரோனமியஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இட் ஹெல்ப்ஸ் இன் த ஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட். அதுவும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். தென் சோலியஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிபுலா ஹெட்லேருந்து ஆரம்பிக்குது. இன்சர்ஷன் எல்லாத்துக்கும் காமனாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேயா? அதே மாதிரி கேஸ்ட்ரோனமியஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபீமரோட லோயர் காண்டைல்ஸ், மீடியல் சைடு லேட்ரல் சைடில் இருந்து வரக்கூடிய அந்த காண்டைல்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இன்சர்ஷன் சேம் கால்கேனியம். ஸோ ஆக்ஷன் வில் பி பிளான்டார் ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஆங்கிள். ஸோ இது 3 நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெண்டோ அக்கிலஸ் முடிஞ்சிடும். ஓகேயா? The next காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸ். இது ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸும் எழுதியிருந்தீங்க, ஓடிஏடி சிடி ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் எழுதியிருந்தீங்க. இது இப்போ ரீசஸ் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பிடி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரீசஸ் டைம் எது கொடுக்குறாங்க? ஒரு 5 minutes வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தே கிவ் தட் பீரியட். அதே மாதிரி லங்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லங்ஸ் வந்து இன்ஹலேஷன் பண்ணும்போது இப்படி விரியணும். இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது இட் ஹேஸ் டு எக்ஸ்பேண்ட் இல்லையா? அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்கும் போது அந்த லங்ஸ் வந்து என்ன ஆகிடக்கூடாது? ஓவர் இன்ஃப்ளேஷன் ஆகிடக்கூடாது. இல்லை எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ரொம்பவும் உள்ளே போய் சக்கி, அதாவது ரொம்பவும் உள்ளே போயிட்டு ரொம்பவும் கம்ப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது. அப்போ இன்ஸ்பிரேஷன் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஓவர் இன்ஃப்ளேஷன் ஆஃப் த லங்ஸ் இருந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மாதிரி இந்த ப்ளூரா இருக்கு இல்லையா? இந்த ப்ளூரா வந்து இட் வில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன்ஸ். அந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு பேர் தான் இந்த ரீசஸ். ஸோ அப்போ லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த ரீசஸ் என்ன பண்ணும்? நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ லங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுக்குள்ளார போய் இருந்துக்கிறோம் லங்ஸோட லோயர் ரீஜன். இப்போ காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் அப்படின்னா என்ன? இப்போ மொத்தம் தேர் ஆர் 3 or 4 ரீசஸ் ப்ரெசன்ட் இன் த லங்ஸ். அதில் உங்களுக்கு காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸ் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பேஸ் தான். எங்கே இருக்குது அப்படின்னா ப்ளூரல் கேவிட்டியில் இருக்குது. அப்போ டயஃப்ராக்மேட்டிக் காஸ்டோ அப்படின்னு என்ன அர்த்தம்? டயஃப்ரம், சம்திங் ரிலேட்டட் டு டயஃப்ரம், சம்திங் ரிலேட்டட் டு ரிப்ஸ் இல்லையா? அப்போ இட் இஸ் எங்கே அது லொக்கேட்டட்? போசிரமோ டிப்ஸ் ஆஃப் த கேவிட்டி லொக்கேட்டட் அட் த ஜங்ஷன் ஆஃப் காஸ்டல் ப்ளூரா அந்த டயஃப்ராக்மேட்டிக் ப்ளூரா. ப்ளூரா அப்படிங்கிறது என்னது? லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய லேயரை தான் ப்ளூரான்னு சொல்லுவோம். அப்போ ப்ளூரா வந்து அங்கங்கே நம்ம பேர் சொல்லிக்குவோம். இந்த லங்ஸோட மேலே இருக்கக்கூடிய அப்பர் சர்ஃபேஸை எபிக்கல் ப்ளூரா அப்படிம்போம். அப்புறம் லங்ஸோட லேட்ரல் சைடில் இருக்கிறத வந்து வி கால் இட் அஸ் இந்த மாதிரி காஸ்டல் ப்ளூரா அப்படிம்போம். லங்ஸை கவர் பண்ணியிருக்கிற லோயர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் ப்ளூராவை வி கால் இட் அஸ் டயஃப்ராக்மேட்டிக் ப்ளூரா. ஓகேயா? அந்த ப்ளூராவை நம்ம அப்படி எந்தெந்த ரீஜனில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வி வில் ட்ரை டு
டெல் ஒரே ப்ளூரா தான். ஆனால் அந்த லங்ஸோட அப்பர் பார்ட்டை கவர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எப்பிக்கல் ப்ளூரா, லேட்ரல் பார்ட்டை கவர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் காஸ்டல் ப்ளூரா, இன்ஃபீரியர் பார்ட்டை கவர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் டயஃப்ராக்மேட்டிக் ப்ளூரா. அப்போ அந்த காஸ்டல் ப்ளூராவும் டயஃப்ராக்மேட்டிக் ப்ளூராவும் ஒன்றா சேர்ந்து அந்த லங்ஸோட லேட்ரல் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸ். ஸோ இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் எதுக்கு வேணும் அப்படின்னா, அந்த லங்ஸ் வந்து நல்லா ப்ரீத் பண்ணும்போது, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது டு அக்காமடேட் எக்ஸ்ட்ரா ஏர், அதுக்காக அந்த ரீசஸ் இருக்குது. இயற்கையாகவே அந்த ரீசஸ் இருக்குது. இதோட அப்ளைடு ஆஸ்பெக்ட்ஸு என்ன இருக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ளூரல் கேவிட்டியில் சம் சார்ட் ஆஃப் ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ப்ளூரல் எஃப்யூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த எஃப்யூஷனை நம்ம அந்த ரீசஸ் கிட்ட we can insert a syringe and we can remove the excess of pleural fluid. அப்போ அந்த ரீசஸ்ங்கிற இடத்துல டேரெக்டாக போய் ப்ளூரோவை இன்ஜியூர் பண்ணாமல் இந்த காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸில் போயிட்டு they can remove the excess fluid. ஓகேயா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா the removal of excess fluid. அப்போ அது என்ன பண்ணுவோம், ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் ஃப்ளூயிட், அதுக்கு வந்து வி ஹாவ் டு ஓப்பன் த லங்ஸை ஓப்பன் பண்ணுமா இல்லை ப்ளூரா ஓப்பன் பண்ணுமா, நாட் லைக் தட். அந்த காஸ்டல் ஸ்பேசஸ் 11th and 12th, அந்த 12th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்க்கும் டயஃப்ரம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் தே கேன் இன்ஜெக்ட் தி இன்ஜெக்ஷன் அண்ட் தே கேன் ரிமூவ் தி எக்ஸஸ் ஃப்ளூயிட். ஒன்று அவங்க சிரிஞ்ச் மூலமாக ரிமூவ் பண்ணலாம், இல்லை தே கேன் புட் அ ட்ரைனேஜ் டியூப். அது ரிமூவ் ஆகிற வரைக்கும் ஒரு 1 or 2 days வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி they can remove that excess fluid. அதுக்கு பேர் அதை ப்ளூரல் எஃப்யூஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூமோதொராக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், presence of air in the pleural cavity. presence of air, presence of fluidனா pleural effusion, presence of air அப்படின்னாக்கா we call it as pneumothorax. அப்போ இதுக்கு பேர் வந்து we call it as pleural tap. இந்த thoracocentesis or pleural tap இது ஒரு கிளினிக்கல் ப்ரொசீஜர் தான். இது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, அதே இந்த காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸில் தான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பேஷண்ட்டை ஃபுல் எக்ஸ்பிரேஷன் பண்ண சொல்லிட்டு they are trying to remove the air, excess of air present in the costo diaphragmatic reason. So this is called thoracocentesis. ஸோ இந்த ரெண்டுமே பண்ணுறாங்க. எது கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸ் வந்து நார்மலாக அதோட ஃபங்க்ஷன் என்ன, இஃப் இட் இஸ் அப்நார்மல், அங்கே ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருந்தாலோ இல்லை ஏர் கலெக்ஷன் இருந்தாலோ ஹவு வி ஆர் ஏபிள் டு ரிமூவ், அதுதான் வந்து காஸ்டோ டயஃப்ராக்மேட்டிக் ரீசஸ். இப்போ இது நடத்தின வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? சொல்லுங்க, புரிஞ்சுதா புரியலையா? உள்ளே இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் we will go to physiology questions. ஃபிசியாலஜியில் வந்துட்டு அடிக்கடி இந்த கிராவி இண்டெக்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்க. திஸ் இஸ் ஈவன் ஆஸ்க்டு ஃபார் ஓடி ஆல்சோ. அப்போ இந்த டெஸ்ட் இது வந்து இப்போ எப்படின்னா, இப்போ சில பேர் வந்து நினைக்கலாம், இப்போ ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த இது வருதா, இல்லை, நாட் லைக் தட். ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஆல் அலைடு அண்ட் பிபிடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கொஷின்ஸ் எதெல்லாம் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் வந்து in which you are not having the you are not able to find the answers I have given here. This will continue. இன்னும் சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு. ஸோ we will do that also. இப்போ நெக்ஸ்ட்டு we will go to கிராவி இண்டெக்ஸ் டெஸ்ட். ஸோ கிராவி இண்டெக்ஸ் டெஸ்ட் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு. ஓகேயா? ஸோ ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் வரக்கூடிய இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூரின் சாம்பிள் எடுத்து they go for a detection of a pregnancy or not. ஓகே, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டபுள் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரெக்னென்சி எப்போ ஹெச்சிசிஜி, ஹியூமன் கொரியானிக் கோனாடோட்ராஃபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆகும். ஸோ தட் வில் டெல் வெதர் த ப்ரெக்னென்ட் ஃபீமேல் இஸ் த ப்ரெக்னென்ட் ஆர் நாட். அப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அக்ளூட்டினேஷன் அந்த ஒரு க்ளவுடி அப்பியரன்ஸ் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகிறது தான்
அக்ளூட்டினேஷன். இந்த அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பிளட் குரூப் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? பிளட் குரூப்பில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ஹவு தி அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, எப்படி வந்து இப்போ ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம பி பாசிட்டிவ் பிளட் குரூப்பை கொடுத்தோன்னா என்ன நடக்கும், ஏன் வந்து கொடுக்க முடியாது, ஏன் ஒரே பிளட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வி ஹவ் ஸ்டடிட் தட். ஏன் அக்ளூட்டினேஷன், ஏன்னா அது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த யூரின் எடுத்து ஒரு ட்ராப் ஆஃப் யூரின் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து ஆன்டிபாடி சொல்யூஷன் இருக்கும். ஸோ ஒரு 1 மினிட் அந்த பிளாக் கிளாஸ் ஸ்லைடில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஹெச்சிசிஜி அந்த யூரினில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு அந்த ப்ரெக்னன்சியை டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹெச்சிசிஜி லெவல் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அக்ளூட்டினேஷன் நடக்காது. ஓகேயா? இப்போ ஹெச்சிசிஜி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அக்ளூட்டினேஷன் நிறையா நடக்கும். ஓகேயா? ஸோ அக்ளூட்டினேஷன் நிறைய நடந்ததுன்னா ஐ திங்க் அதாவது ஹெச்சிசிஜி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஹெச்சிசிஜி போய் என்ன பண்ணுன்னா இட் வில் கோ அண்ட் பைண்ட் வித் ஆன்டிபயோட்டிக். அப்போ ஆன்டிபாடிஸோட பைண்ட் பண்ணி அக்ளூட்டினேஷன் நடக்காது. அப்போ அக்ளூட்டினேஷன் நடக்கலை அப்படின்னாக்க தென் த சப்ஜெக்ட் இஸ் ப்ரெக்னென்ட். அக்ளூட்டினேஷன் நடந்துச்சுன்னா தென் த சப்ஜெக்ட் இஸ் நாட் ப்ரெக்னென்ட். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஒரு 1/2 hour குள்ளார யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த டெஸ்ட்டு. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சில பேருக்கு இந்த யூரின் இருக்கு இல்லையா, அந்த யூரினில் வந்துட்டு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். சம் மே ஹாவ் ப்ரோட்டீன்யூரியா, அதாவது யூரின் போகும்போதே ப்ரோட்டீன்ஸும் சேர்ந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகாமல் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். இப்போ அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஆன்சர் கொடுக்காது. ஸோ திஸ் டெஸ்ட் இஸ் கால்டு கிராவி இண்டெக்ஸ் டெஸ்ட். ஸோ ஹச்சிசிஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், அக்ளூட்டினேட் பண்ணிடும். அக்ளூட்டினேஷன் நடந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி இல்லை. இப்போ ஹச்சிசிஜி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அக்ளூட்டினேஷன் நடக்காது. ஸோ த சப்ஜெக்ட் இஸ் ப்ரெக்னென்ட். ஸோ இது வந்து ஒரு 2 mark கொஷின். நெக்ஸ்ட்டு வல்லேரியன் டீஜெனரேஷன். இப்போது என்னென்னா இப்போ நம்ம நர்வ் இன்ஜுரியில் தான் இந்த வல்லேரியன் டீஜெனரேஷன் வரும். ஒரு நர்வ் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னா உடனே நம்ம கட் இன்ஜுரியை நினைக்கக்கூடாது. கையை 2ஆக வெட்டுறது, விரல் 2ஆக வெட்டுறது. ஸோ டைரக்ட் கட் இன்ஜுரி போனீங்கன்னா வல்லேரியன் டீஜெனரேஷன் இஸ் நாட் பாசிபிள். இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல க்ரஷ் இன்ஜுரி ஆகிருக்கு, க்ரஷிங்காக மட்டும் நடந்திருக்கு, அந்த நர்வ் வந்து இன்டாக்டாக தான் இருக்குது, பட் நர்வ் வந்து என்ன ஆயிருக்கு, அடிபட்டிருக்கு, அந்த இல்லை ஒரு டிசீஸ் கண்டிஷன் வந்து அது சரியாக இருக்குது, லைக் தட். ஸோ ஒரு நர்வ் வந்து இப்போ கையை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் வச்சு தூங்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒரு மாதிரி விரன்னு இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷனில் பஸ் ட்ராவல், லாங் ட்ராவல் 10 hours 12 hours ட்ராவல் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு நின்னீங்கன்னா உங்கள் கால் என்ன, நீங்கள் ஒரு தமிழில் சொல்வீங்க இல்லையா, சூக பிடிச்சிருக்கு, யூ டெல் லைக் தட். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் யுவர் நர்வ் கம்ப்ரெஷன் தான். அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். சரியா? அப்போ அந்த கம்ப்ரெஷன் ஆஃப் நர்வ் வந்து கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த நர்வ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னாக்க அந்த நர்வ் வந்து இட் கேன் கோ ஃபார் அ க்ரோத். தட் இஸ் கால்டு ரீஜெனரேஷன். இப்போ நம்ம எப்படி டீஜெனரேஷன், அது எப்படி வந்து ஒரு நர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அழியுது, தட் இஸ் கால்டு டீஜெனரேஷன். ஸோ இட் இஸ் அன் active process of degeneration that results when a nerve fiber is cut or crushed and the part of the axon distal to the injury degenerates. இப்போ என்ன நீங்கள் உங்கள் மைண்டில் திங்க் பண்ணுங்கள், ஒரு நியூரான் உங்கள் முன்னாடி இருக்குது, அந்த நியூரான் வந்து சும்மா கட் ஆகுது. நியூரான் கட் ஆகிறதுக்கும் உங்கள் ஹேண்டு கட் ஆகிறது ஜஸ்ட் டோன்ட் திங்க், கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி ஜஸ்ட் ஒரு நியூரான் கட் ஆகுது, லைட்டாக கட் ஆகுது, இல்லை கட்டாகி இப்படி கட்டாகி கீழே விழுகிற மாதிரி அது துடிச்சிட்ருக்கு. அப்போ எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த கட் ஆகிற இடத்துக்கு கீழே, கட்டான இடத்துக்கு மேலே வந்து ப்ராக்சிமல், கட்டான இடத்துக்கு கீழே வந்து வி கால் இட் அஸ் டிஸ்டல். அப்போ எந்த பகுதி டீஜெனரேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும் அப்படின்னா டிஸ்டல். எந்த இடத்துல கட்டாச்சோ அந்த கட்டான இடத்துக்கு கீழே, தட் இஸ் கால்டு டிஸ்டல். ஸோ த டிஸ்டல் ரீஜன் வில் பிகம்ஸ் டீஜெனரேஷன், தட் இஸ் கால்டு வல்லேரியன் டீஜெனரேஷன். அப்போ நர்வ் இன்ஜுரி ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகி அழியுது. அப்போ என்ன நடக்குது, ஆக்ஸான் அதை சுற்றி இருக்கிற மைலான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய ஏதாவதுமே உங்களுக்கு அழியும் போது என்ன வரும், அங்கே டிஷ்யூ மேக்ரோஃபேஜஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஸ்குவான் செல்ஸ் அதில் இன்ட்ராக்ட் ஆகி தேவையில்லாத எக்ஸஸ் ஃப்ளூயிடு, எக்ஸஸ் டிஷ்யூ டெப்ரிஸு அது எல்லாத்தையும் அதை எடுத்துரும்.
தென் இட் கெட்ஸ் கனெக்டட் வித் த டார்கெட் மசில் அந்த மசிலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மோட்டார் நியூரான்னு சொல்லுவோம், இல்லை சென்சரி நியூரான்னு சொல்லுவோம். ஸோ மசிலோட அது ஏற்படுத்தியிருந்த அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆஃப் ஆயிரும். அப்போ மசில் வேஸ்டிங்க்கு போயிடும், மசில் வந்து ஃபைப்ரோசிஸ்க்கு போயிடும். ஃபைப்ரோசிஸ்னால் அட்ரோஃபிக்கு முன்னாடி, வேஸ்டிங்க்கு முன்னாடி ஃபைப்ரோசிஸ். தென் ஆக்ஸான்ஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வித் த ஃபிங்கர் லைக் க்ரோத் கோன் அட்வான்ஸ் யூஸிங் த ஸ்குவான் செல்ஸ் as கைட்ஸ். அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் மட்டும்தான் இது நடக்கும். இட் டஸ் நாட் அக்கர் இன் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இந்த எந்த இது சொல்கிறேன், ஆக்ஸான் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடுத்து வந்து இட் வில் ட்ரை டு க்ரோ, அந்த நர்வ் வந்து இட் வில் ட்ரை டு க்ரோ எங்கே அப்படின்னாக்க பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில். ஸோ ஆக்ஸான் ஸ்ப்ரவுட்ஸ் வித் ஃபிங்கர் லைக் க்ரோத் கோன் அட்வான்ஸ் யூஸிங் த ஸ்குவான் செல்ஸ் as கைட்ஸ். நியூலி கனெக்டட் ஆக்ஸான் மெச்சூர்ஸ் அண்ட் த ப்ரீ இன்ஜுரி சைட்டோ ஆர்கிடெக்சர் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரீஸ்டோர்ட். ஸோ மைல்டான ஒரு இன்ஜுரி அப்படின்னாக்க அந்த ஆக்ஸான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரீஜெனரேஷனுக்கு போகும். ஸோ எந்த ஸ்டெப் வரைக்கும் இப்போ நம்ம டீஜெனரேஷன் அப்படின்னாக்க இந்த மசில் அட்ரோஃபி அண்ட் ஃபைப்ரோசிஸ் வரைக்கும் நீங்கள் எழுதியிருந்தீங்கனாலே தென் தட் இஸ் கால்டு வல்லேரியன் டீஜெனரேஷன். ஸோ ஒன்ஸ் டீஜெனரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்து ரீஜெனரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அடிப்பட்ட ஒரு 24 மணி நேரத்தில், இல்லை 10 நாளில், இல்லை அடிப்பட்ட ஒரு மாதத்தில், இல்லை அடிப்பட்டு ஒரு 3 மாதத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வல்லேரியன் டீஜெனரேஷன் இந்த டேப்லோ காலமில் இருக்குது. நெக்ஸ்ட் வி வில் கோ டு அப்நார்மல் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் யூரின். ஸோ நார்மல் யூரினில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் யூ கேன் கோ ஃபார் அப்நார்மல். இப்போ நார்மல் யூரினில் என்னென்ன இருக்கும், யூரியா, ஸோ குளோரைடு, சோடியம், பொட்டாசியம், கிரியேட்டினின், வாட்டர், குளுக்கோஸு, இது எல்லாமே சொல்லிடுவீங்க. இப்போ அப்நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கணும், அது கலரை வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யூரின் கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது, நார்மலாக இல்லாமல் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தென் வி கேன் டெல் சம் சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இல்லை டிசீஸ். சில மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது கூட யூரினோட கலர் சேஞ்ச் ஆகும். விட்டமின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது யூரின் கலர் சேஞ்ச் ஆகும். தென் த ஃபுட் வி ஈட்டு, இப்போ பீட்ரூட்டு இல்லை சம் சார்ட் ஆஃப் இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துப்பீங்க, அயன் டேப்லெட்ஸு, அதெல்லாம் எடுத்துக்கும் போது தேர் வில் பி அ சேஞ்ச் இன் த கலர் ஆஃப் த யூரின் அண்ட் ஸ்மெல், யூரினோட ஸ்மெல்லும் மாறி இருக்கும். தென் க்ளவுடி ஆர் மில்கி யூரின், அந்த மாதிரி இருந்தால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் அந்த மாதிரி இருக்கும், தட் வில் கிரியேட் அ வெரி பேட் ஸ்மெல். தென் மில்கி யூரின் வந்து பாக்டீரியானாலேயோ இல்லை சம் சார்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸு, ஃபேட் டெபாசிஷன், இல்லை blood is going in the mucus, இல்லை WBC cells are going in the mucus, இந்த யூரின், இல்லை பஸ் செல்ஸ் அதிகமாக இருக்கிறனாலையோ மில்கி யூரின் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி அப்நார்மல் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் யூரின். இது ஒரு 2 மார்க்கு. தென் கம்மிங் டு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் மசில் ஃபைபர்ஸு. இப்போது இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லேயுமே இந்த மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். இப்போ ஸ்லோ ட்விச் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வேலை பார்க்கணும். இப்போ க்ளூட்டியஸ் மசில்னு எடுத்துக்கோங்களேன், ரொம்ப நேரம் வந்து நிற்கணும், இல்லை உங்கள் பேக் மசில்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும், இல்லை நம்ம நிற்கணும், நம்மளோட ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் லைக் ஹாம்ஸ்ட்ரிங்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடக்கூடாது, சீக்கிரம் டயர்டாகிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வி கால் இட் அஸ் ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸ். இது என்ன அப்படின்னா தே ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் யூஸிங் த ஆக்சிஜன். ஏடிபியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும், ரொம்ப லாங் டைம் வந்து அது பாட்டுக்கு அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஸ்லோ டைப் மசில் ஃபைபர்ஸ் வந்து இது ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த அத்லெட்ஸு இல்லை மேரத்தான்ஸு பைசைக்கிள்ஸ் ஒரு ஹவர்ஸ் மோர் தேன் 2 ஹவர்ஸ் அவங்க ரன்னிங் டைமோ இல்லை அவங்க வந்து சைக்கிளிங் டைமோ இருக்குது, வாக்கிங் டைமோ இருக்குது அப்படின்னாக்க தென் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸ். ஃபாஸ்ட் ட்விச் மசில் ஃபைபரை 2ஆக பிரிக்கிறோம். அதில் டைப் 1 டைப் 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ ஃபாஸ்ட் ட்விச் மசில் ஃபைபர்ஸில் டைப் 2ல் அதையும் 2ஆக 2A 2B அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ட்விச் அப்படின்னா என்னென்னா இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம், போத் ஏரோபிக் அண்டு ஆனரோபிக் 2 விதமாகவும் இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து வேலை பார்க்கும். பட் என்ன ஆகும், ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன, வேகமாக டக்குன்னு ஒரு 100 மீட்டர் ஓடின உடனே டயர்டாயிடுவோம் நம்ம இல்லையா. ஒரு வேகமாக ஒரு 5 தடவை அந்த ஸ்டெப்ஸு மாடி ஏறி இறங்கி ஏறின உடனே நம்ம உடனே டயர்டாயிடுவோம். அப்போ அந்த ஒரு இம்மீடியட்டாக நடக்கக்கூடிய ஒரு ஒர்க்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து இந்த ஃபாஸ்ட் ட்விச் மசில் ஃபைபர்ஸு கொடுக்கும். இதோட இன்னொரு டிஃப்ரென்சியேஷன் வந்து நான் உங்களுக்கு இது முடித்த உடனே இதையும் அனுப்பிச்சி விட்றேன், உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் அந்த டேப்லோ காலமும் அனுப்பிச்சி விட்றேன்.
ஓகேயா? ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறோம், டைப் 2A அண்டு டைப் 2B. அந்த 2A அப்படிங்கிறது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே யூஸ் பண்ணுது, ஏரோபிக் அண்டு ஆனரோபிக் மெக்கானிசம் ரெண்டுமே யூஸ் பண்ணுது. தென் டைப் 2B அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆனரோபிக் மெக்கானிசமில் மட்டுமே இதோட ஒர்க்கை இது பார்த்துக்குது. ஓகேயா? ஸோ ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், ரேப்பிட் ஃபயரிங், அதெல்லாம் வந்து இது இந்த மசில் ஃபைபர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது ரொம்ப நேரம் அதால் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா டக்குன்னு டயர்டாயிரும். ஸோ நம்ம ஸ்கெலட்டல் மசில்ஸில் இந்த 2 விதமான மசில் ஃபைபர்ஸ், ஸ்லோ ட்விச் அண்டு ஃபாஸ்ட் ட்விச் வந்து எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் we will go to cardiovascular reflexes or cardiac reflex. என்ன அர்த்தம் கார்டியாக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? சம்திங் ரிலேட்டட் டு ஹார்ட். இது சிடி ஸ்டூடெண்ட்ஸு சிபிடி ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஏன் வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னா, ப்ரெஷர் திடீர்னு ஹை ஆகுது, இல்லை ப்ரெஷர் திடீர்னு லோ ஆகுது. அந்த டைமில் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும் ஒன்று. இன்னொன்று என்ன, இஃப் தேர் இஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட், அதாவது வால்யூம் ஆஃப் பிளட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை வால்யூம் ஆஃப் பிளட்டு கம்மி ஆயிடுச்சு, இப்போ அந்த டைமில் என்ன நடக்கும்? ஸோ திஸ் இஸ் தி கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் தி கார்டியாக் ரிஃப்ளெக்ஸஸ். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா பிரெயினில் பெயின் பிரிட்ஜ் ரிஃப்ளெக்ஸ். இந்த பெயின் பிரிட்ஜ் ரிஃப்ளெக்ஸ்க்கு இன்னொரு பேர் ஏட்ரியல் ரிஃப்ளெக்ஸு. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகலையா, இல்லை அது இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எப்படி வந்து அதை நார்மல் ஆக்கலாம், அதை எது டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெச் ரிசப்டார்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பிளட்டில் பிளட் சப்ளை டு பிரெயின் அப்படின்னு நம்ம படித்தப்போ அந்த இன்டர்னல் கரோட்டெடு ஆர்ட்ரி, இந்த ஆர்ட்ரி மேலே ஏறும்போது அங்கே 2 ரிசப்டார்ஸ் இருக்குதுன்னு படித்தோம். என்னது? பேரோ ரிசப்டார்ஸ் அண்ட் கீமோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு படித்தோம். பேரோ ரிசப்டார்ஸ் வந்து இட் வில் சென்ஸ் தி ப்ரெஷர், கீமோ ரிசப்டார்ஸ் வந்து இட் வில் சென்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் CO2 present in the blood, இல்லையா? அப்போ இது ரெண்டும் சென்ஸ் பண்ணுறதை வச்சு தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து நடக்கும், கார்டியாக் ரிஃப்ளெக்ஸ் வந்து நடக்கும். அப்போ when there is இப்போ வந்து எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இன்க்ரீஸ்டு பிளட் வால்யூம். இப்போ இன்க்ரீஸ் பிளட் வால்யூம்னா என்ன? நார்மல் பிளட் வால்யூம், நார்மல் கார்டியாக் அவுட்புட் எவ்வளவு? ஒரு 5 to 6 லிட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். அது சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 5 லிட்டர் இருக்க வேண்டியது ஒரு 5.25 லிட்டர்னு கூடி இருக்குது. ஜஸ்ட் யூ திங்க் லைக் தட். இன்க்ரீஸ்டு பிளட் வால்யூம், இன்க்ரீஸ் பிளட் வால்யூம் என்ன ஆகும்? வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். உடம்புக்கு உடம்புல இருந்து வரக்கூடிய பிளட்டு ஹார்ட்டுக்கு பியூரிஃபிகேஷனுக்கு வர்றதை தான் வி கால் இட் அஸ் வீனஸ் ரிட்டர்ன். அப்போ வீனஸ் ரிட்டர்ன் வழியாக ஹார்ட்டுக்கு வர்றது நிறையா நடக்கும். இப்போ நிறையா ஹார்ட்டுக்கு நிறைய பிளட் ஹார்ட்டுக்கு வரும்போது லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் ஃபயரிங் ஆஃப் பீட்டா ஃபைபர்ஸ். அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா ஃபைபர்ஸ் அது வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் பிரெயினுக்கு. என்னான்னு கொடுக்கும்? இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, அந்த மாடுலேஷன் பண்ணணும், சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை மாடுலேட் பண்ணணும். ஏன்னா அதிகமான பிளட்டு வீனஸ் ரிட்டர்ன் மூலமாக ஹார்ட்டுக்கு வந்துடுது. அப்போ அது பண்ணாக்க அது போய் எதை ஆக்டிவேட் பண்ணும்? SA நோடு. ஏன்னா SA நோடு தான் என்ன பண்ண போகுது? உங்களோட கான்ட்ராக்ஷன்ஸை அது சொல்ல போகுது. ஒரு 1 minute 72 கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்க போதா, இல்லை 1 minute 80 கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக போதா கான்ட்ராக்ஷன்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் குறைய போகுதா அப்படிங்கிறத அதுதான் சொல்ல போகுது. சரியா? அப்போ இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேஷனுக்கு போகுது. எப்போ? when there is a more of venous return. இதோட different pathway of neural portion of the brain bridge reflex. So this will cause an increase in heart rate. இப்போ amount of blood coming to heart கூடுச்சு அப்படின்னா, நிறைய blood வந்துச்சு அப்படின்னா நிறைய blood வெளியில் போகணும். இப்போ cardiac output கூடணும். amount of blood கூட வருதுன்னா amount of blood வெளியில் போகிறதும் கூடணும். அப்போ effects on cardiac contractility அப்படின்னா என்ன? அதிகமாக அந்த ஹார்ட் வந்து வேலை செய்யணும், மசில்ஸ் வந்து வேகமாக கான்ட்ராக்ட் ஆகணும். அப்போ மசில்ஸ் வேகமாக கான்ட்ராக்ட் ஆகணும்னா SA நோட்லேருந்து ஆக்டிவேஷன் வந்து நிறைய நடக்கணும். SA நோட்லேருந்து பவர் ஆஃப் அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து கூடணும். அப்போ இஃபெக்ட்ஸ் ஆன் கார்டியாக் கான்ட்ராக்டிலிட்டி அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூம் ஆர் இன்சிக்னிஃபிகண்ட். அப்போ பிரெயின் பிரிட்ஜ் ரிஃப்ளெக்ஸ் கேன் பி பிளாக்டு பை அட்ரோஃபின் அண்ட் கேன் பி அபாலிஷ்டு பை கட்டிங் த வேகஸ் நர்வ். இது என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே இஃப் the heart is not able to control the increased cardiac output இல்லை decreased cardiac output அப்படின்னாக்க அந்த அதிகப்படியான கான்ட்ராக்ஷன்ஸை வந்து
எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, இந்த வேகஸ் நர்வோட இன்னர்வேஷனை கட் பண்ணி தான் அந்த கான்ட்ராக்ஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேயா? இது ரொம்ப டீப்பாக போவேனா, ஜஸ்ட் யூ திங்க் வாட் இஸ் பிரெயின் பிரிட்ஜ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா, when there is an increase in venous return, there will be increased in cardiac output. ஸோ cardiac output கூடுறதுனால it goes and stimulates அந்த cardiac muscle fibers இருக்க beta fibers goes and stimulates the sympathetic and parasympathetic. அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, எஸ்ஐ நோடு ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ there is an increased contractions of the heart. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலுக்கு வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ஹார்ட் ரேட் குறையணும். ஹவு த ஹார்ட் ரேட் வில் பி ஸ்லோவிங், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் ரேட். அப்போ பேரோ ரிசப்டார், இப்போ ப்ரெஷர் கூடுது, நீங்கள் கான்ட்ராக்ஷன்ஸை கூட்ட கூட்ட ப்ரெஷர் கூடுது. இந்த பிரெயின் பிரிட்ஜ் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் த பேரோ ரிசப்டார் ரிஃப்ளெக்ஸ் தே கண்ட்ரோல் த ஹார்ட் ரேட். அப்போ பேரோ ரிசப்டார் ரிஃப்ளெக்ஸ் கேன் கரெக்ட் ஃபார் அ சேஞ்ச் இன் ஆர்டீரியல் ப்ரெஷர் பை இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் த ஹார்ட் ரேட். என்ன பண்ணிடும், டபாக்குன்னு வந்து பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணிடும். எது, இந்த பேரோ ரிசப்டார்ஸ். இட் வில் ட்ரை டு டெம்பரரிலி டைலேட், வேசோ டைலட்டேஷன் நடந்துடும். வேசோ டைலட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா பிளட்டு நிறையா வந்தால் கூட அந்த ரத்த குழாய்க்குள்ளார அதால் அக்காமடேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ வேசோ டைலட்டேஷன்னால்